எம்ஜி ஆஸ்டர் பேஸ் மாடல் மதுரையிலேருந்து வண்டி வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய எம்ஜி ஆஸ்டர் பேஸ் மாடல் மாடிஃபை பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த வண்டி கொஞ்சம் ஸ்பெஷல் அண்ட் நிறைய மாடிஃபை பண்ண போகிறோம் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு ஹையர் அண்ட் 2-வே ஆக்டிவ் சிஸ்டம் கேட்டிருக்காங்க, டேம்பிங் பண்ண போகிறோம். தென் டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா ஓஇ டிஸ்பிளேலே நம்ம ரிவர்ஸ் கேமரா, தென் ஸ்பீக்கரோட அவுட்டு அதெல்லாமே கொண்டு வர போகிறோம். தென் ஆம்பியன்ட் லைட்டிங்ஸு, மேட்டு, சன்ஃபிலிம், சீட் கவர், ஆன்டி கிளரு, இந்த மாதிரி எல்லாமே டோட்டலாக கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அலாய் தவிர மீது எல்லாமே கஸ்டமர் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஇ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் கேமராவும் இருக்காது, ஸ்பீக்கரோட அவுட்டும் இருக்காது. ஸோ அதெல்லாமே நம்ம ஒரிஜினல் எம்ஜியோட கேன்வஸ் யூஸ் பண்ணி நம்ம கேமராவோட அவுட்டு மூவிங் ஐட்டன் கேமரா கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கரோட அவுட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொண்டு வர போகிறோம். தென் ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, தென் அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸு, மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சீட் கவர்ஸ் எல்லாமே கஸ்டமர் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ சீட் கவர் பார்த்தீங்கன்னா டியூவல் டோனில் கஸ்டமர் நல்லா சோஃபா லெதர் ஏர் பேக் கம்ஃபர்டபுள் சீட் கவராக கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே டியூவல் டோனில் பண்ண போகிறோம். தென் மேட்டு, சன்ஃபிலிம்மு, தென் அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் லைட்டிங் கேட்டிருக்காங்க, தென் டியூவல் லேயர் டேம்பிங் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டபுள் லேயர் டேம்பிங்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அலாய் தவிர மேக்ஸிமம் இந்த வண்டியில் என்னென்ன கன்வெர்ட் பண்ண முடியுமோ கஸ்டமர் வந்து கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆடியோ எப்படி பண்ணியிருக்கோம், ஆடியோவோட டெமோ எப்படி, ஸோ கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம பார்ட் பை பார்ட்டாக இதில் பார்க்கலாம். ஸோ இதில் கஸ்டமரோட நம்ம லைவாக உட்காந்து ஆடியோ டெமோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதில் கஸ்டமரோட ஃபீல் என்னங்கிறதும் நம்ம பார்க்கலாம். அது போக மற்ற ப்ராடக்ட்ஸும் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பிரான்ச் பண்ணியிருக்கோம், அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் பண்ணியிருக்கோங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. சரிங்கண்ணா, ஆரம்பிச்சிடலாங்களா? சரிங்கண்ணா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வண்டி விட்டப்போ நம்ம சொன்னது வந்து ஒரு பாசிவ் செட்டப் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஃப்ரண்ட் வந்து காம்பனண்ட், பேக் ஓஎக்ஸில் ஒரு 4 சேனல் லேம்ப், சப்பு, ப்ராசஸர். ஆக்சுவலி ஒரு பாசிவ் செட்டப் தான் கொடுத்துருந்தீங்க. பட் நீங்கள் கொடுத்த பட்ஜெட்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ஆக்டிவாக மாற்றிருக்கோம். அதாவது ஆடிஷனில் ப்ரைமா 165க்கு பதிலாக 165P யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருக்கோம். ஸோ அதோட இது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் ஓவர் வரும். அதில் ஒரு கிராஸ் ஓவர் வரும் 165னா, 165Pனா 2 கிராஸ் ஓவர் வரும். 2 கிராஸ் ஓவரையும் எடுத்துட்டு நம்ம டைரக்டாவே ட்வீட்டரையும் ஆம்ப்ல கொடுத்தாச்சு, அண்ட் மிட்வே அதாவது கீழே வர ஸ்பீக்கரையும் நம்ம வந்து ஆம்ப்ல கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாவே வந்து ஆக்டிவ், ஃப்ரண்ட் ஃபுல்லி ஆக்டிவ், பேக் வந்து பாசிவ், அண்ட் சப் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொன்னோமோ அதே பண்ணி 8 சேனல் 6 சேனல் டிஎஸ்பிக்கு பதிலாக 8 சேனல் டிஎஸ்பி போட்டு, பிகாஸ் பாசிவ் ஆனதுனால எக்ஸ்ட்ரா 2 லைன் ஆட் ஆயிடும், சரி ஆக்டிவ் ஆனதுனால. ஸோ அதனால 6ல இருந்து 8 சேனல்ல மாத்திட்டோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம அதோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கு, நம்ம காலிபிரேஷன் எப்படி பண்ணியிருக்கோம், அண்ட் லெஃப்ட் ரைட் பொசிஷன்ஸ் எங்க இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து லெஃப்ட்டுங்க. அடுத்தது இப்போ ரைட். இதுல நல்லா நோட் பண்ணுங்க, பேஸோட வரும். இப்போ ரைட் பாத்தீங்கன்னா அடுத்தது சென்டர். இந்த பேஸோட தான் உங்களுக்கு வரும். அந்த பேஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னால நல்லாவே வைப்ரேஷன் தெரியும். அந்த பேஸை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஆக்சுவலி பேஸ் வந்து உங்களுக்கு பேக்ல தான் இருக்கு, ஆனா அதை கம்ப்ளீட்டா நம்ம ஃப்ரண்ட் ஸ்டேஜிங் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கேபின்குள்ளேயே உங்களுக்கு பேஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த வைப்ரேஷன் இருக்காது, உங்களை பேஸ் இரிட்டேட் பண்ணாது. பேஸ் எங்க வருமோ அங்க வந்துட்டு அழகா போயிடும். ஸோ உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். அது பேஸ் பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு ஹெட்செட்ல ஹெட்ஃபோன்ல கேட்டா நீங்க என்ன ஃபீல் வருமோ அந்த மாதிரி கேட்கும். உங்க இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஹார்ட் பேஸ்ல செட்டப் பண்ணி வச்சிருந்தேன் யூனிவர்சலா. ஸோ நீங்க அதான் பேஸ் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. பேஸ் அழகா கரெக்டா, இப்போ நீங்க இந்த டோர் பேட் அதிர்றதோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு அதிர்றது, அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இருக்காது. மிரர்ல எல்லாம் எந்த வைப்ரேஷனும் இருக்காது. ஆனா பேஸ் இருக்கும், ஆனா நீட்டா இருக்கும். எல்லாருமே பிளசண்டா என்ஜாய் பண்ற மாதிரியே நீட்டா நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுலயே நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இப்ப பேஸ் இல்லன்னா இதே மியூசிக் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்க ரைட்லயே வைக்கிறேன் பாருங்க. ரைட். அந்த அந்த ஒரு ஹம்மிங்ல வந்து ஹம்மிங் வந்து குறைஞ்சிரும். இப்ப பேஸ் ஆன் பண்றேன், நல்லா நோட் பண்ணுங்க. ரைட். டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இது வந்து அந்த பேஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி
இப்போ அடுத்தது லெஃப்ட் சென்டர் இங்க பார்க்க போறோம். Left center. இந்த கார்னர். கார்னர்ல அடுத்தது Right center. ஆமா இந்த கார்னர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இதுபடி காலிபரேஷன் இப்போ பண்ணிருக்கோங்க நம்ம. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஜென்ரல் சாங் இப்போ நம்ம என்ன மாதிரி ஃபீல் இருக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்? நீங்க எப்படி கேட்பீங்க? பீட்டா? பீட் சாங்ஸ். பீட் சாங்ஸ். அதுல நல்லா தெரியுங்க இந்த பாட்டுல. வால்யூம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரண்ட் மட்டும்தான் இருக்கும். பேக்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீலுமே இருக்காது. நான் கிளியரா சொல்லிடுறேன். இதை போட்டுட்டு பேக் ஸ்பீக்கர் பார்க்கலன்னு அவங்க கேட்டாங்கன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தெரியவே தெரியாது பார்க்க. இது மட்டும்தான் வரும். இது வந்து ஃப்ரண்ட் ஆனா இப்போ பாருங்க ஆள் மாற்றி காமிக்கிறோம். இப்போ பாருங்க உங்களுக்கு அது எல்லாமே கட்டாக சைட்ல அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கிருந்து தான் வரும். பட் இது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அப்படியே ஃப்ரண்ட் கேபின் எல்லாமே இந்த கேபின்குள்ளே முடிஞ்சிடும். அந்த பேஸ் கொடுக்குறதெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அங்கே தான் அடிச்சிட்டு இருக்கும். அந்த பேஸ் இங்கே வந்துருக்கு. ஓரம் வந்து ஆலை மோதியது ஆஹா என்ன சுகமோ பிஞ்சு பொன் விரல்கள் நெஞ்சை தீண்டியது ஆஹா என்ன இதமோ. மெலோடியும் நான் காமிக்கிறேன். பேஸ் தெரியுது. பேஸோட நல்லா இருக்கு. இது வந்து அந்த ட்ராக்கை கண்டுபிடிக்கும்.
யூஎஸ்பிக்கே கனெக்ட் பண்ணலாம், ம் அந்த மாதிரி கேளுங்க. நீங்க கேட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே நீங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம், ம் இதுல என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, சேஞ்சஸ் இருக்குன்னா ம் எப்ப வேணாலும் வாங்க, ஓகே கால் பண்ணி சொல்லிட்டு அவருக்கு ஒரு தடவை இன்டிமேட் மட்டும் பண்ணிருக்கோம் பேரா ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் கரெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் பண்ணி தரேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்க காலையில கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செட்டப் மாத்திருக்கோம். இப்போ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த கரெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இதோட நிக்கணுங்கிற அவசியமும் இல்ல, நீங்க நல்லா கேளுங்க. ம் கேட்டுட்டு ஏதாவது சின்ன சின்ன மைல் கரெக்ஷன்ஸ் இருக்கு, ம் லைக் இப்போ வாய்ஸ் ஏத்தணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணணும், பேஸ் ஏத்தணும் சில கஸ்டமர் சொல்லுவாங்க. ஓகே அந்த மாதிரி எப்பனாலும் நீங்க எப்பனாலும் போகும், ஓகே சரிங்களா? தப்பே இல்லை. நான் கேட்டுட்டு கால் பண்ணுங்க, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, என்னன்னாலும் சொல்லுங்க. we are ready to do. ஓகே எல்லாமே வாரண்டில தான் இருக்கு. ஓகே And அது போக we are always keep on support at last. ஸோ அதனால Thank நீங்க you. எனக்கு எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. நீங்க ஆக்சுவலி பர்சனலா நீங்க காலையில கேட்டதுக்கு இப்போ கேட்ட ஆடியோ எப்படி இருந்தது? காலையில கொஞ்சம் பேஸ் அதிகமா இருந்தது, ம். சீட்டுக்கு முதற்கொண்டு வைப்ரேஷன் நான் இப்போ ஃபீல் உங்களுக்கு பண்ணேன். இப்போ அந்த வைப்ரேஷன் எல்லாம் கம்மியாயி பட் இப்போ அந்த ஸ்பிளிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியுது, சூப்பரோட சவுண்ட் எல்லாம் தனியா கிளியரா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு. ரைட்டுங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதான் நீங்கள் எனக்கு எம்ஜியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. டெஃபினட்டாக Thank நம்ம you. கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஷியோர்ண்ணா. நீங்கள் எதுனாலும் எனக்கு கூப்பிடுங்க, எப்போனாலும் வாங்க. ஓகேங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா. நீங்கள் கேட்டு சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வைப்ரோமேக்ஸில் 2.0 mm திக்னஸில் டேம்பிங் பண்ணிட்டோம். இந்த ஆம்பியன் லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைட்டிங் பார்த்துடலாம். இதில் ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரொஜெக்டர் எல்இடி ப்ரொஜெக்டர் தான் வரும், இதை அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒன்லி ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றா ஃபாக்லாம் போகலாம், இல்லாட்டினா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபாக்லாம் பண்ணால் எனக்கு அதுக்கு பதிலாக கிரில்குள்ளே லைட்டிங் செட் பண்ணி தர சொன்னாங்க. அசூமில் நம்ம ஒயிட் அண்ட் எல்லோ ஆல் சீசனுக்கு ஓட்டுற மாதிரி கஸ்டமர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கிரில்குள்ளேயே நம்ம 1 inch லென்ஸை கஸ்டமருக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பாருங்கள், அழகாக கஸ்டமருக்கு உள்ளே தெரியவே தெரியாது. ஸோ கிளாம்ப் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஒன்றா ஃபாக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரியே நம்ம லைட்டிங்ஸ் செட்டப்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி தரோம். ஸோ பிகாஸ் வந்து இதில் ஹெட்லைட்டில் வந்து பவரப் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இது ஒரு சப்போர்ட்டாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதில் பண்ணியிருக்க ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் ஃபுல்லாக வைப்ரோமேக்ஸில் 2.0 mm திக்னஸில் டேம்பிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஆடிஷனோட 165p ஃப்ரண்ட்லையும், பேக் கோஆக்சல், மோரலோட 4 channel ஆம்பு, நாக்காமாச்சியில் 8 channel ப்ராசர், தென் டிடியோட மோனோ ஆம்பு, தென் 10 inch போல்ட் சப்வூஃபர் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரண்ட் ஆக்டிவ் பேக் பாசிவ் சிஸ்டமாக நீட்டாக கஸ்டமருக்கு செட் பண்ணுறோம். நீங்கள் ஆடியோ டெமோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, கஸ்டமரோட நம்ம சேர்ந்து பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ட் அது போக பிளாபம் கூட 18.1 ஆம்பியன் லைட்டிங்கும் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் அதில் பார்த்தீங்கன்னா தென் இது டிஸ்பிளே வந்து பேசிக் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து கேன்வஸ் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு மூவிங் கைட்லைன் ரிவர்ஸ் கேமரா செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் ஸ்பீக்கர்ஸோட பேக் அவுட் வராது. ஸோ இதில் ஃப்ரண்ட் மட்டும் தான் வரும். இதில் வந்து நம்ம கேன்வஸ் யூஸ் பண்ணி ஸ்டேஜிங் பண்ணிட்டோம். தென் அதே மாதிரி வெஹிக்கிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆம்பியன் லைட்டிங் பண்ணியாச்சு. டோர் பேட்ஸு, டேஷ்போர்டு, தென் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எல்லாமே மல்டி கலராகவும் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கலராகவும் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டோம். தென் இன்டீரியர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே வந்து டேன் அண்ட் பிளாக்ல டியூவல் டோனில் பண்ணிட்டு அது ஏர் பேக் கம்ஃபர்டபுள் சீட் கவர். ஸோ அந்த மாதிரி நல்லா பஃப் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஹாஃப் சென்டர் டைமண்ட் கட்டில் நீட்டாக வந்து சீட் கவர்ஸு, தென் ஆர்ம் ரெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூவல் டோன்லேயே கஸ்டமருக்கு நீட்டாக செட் பண்ணி கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக் சைட்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்ப்ளீட்டாக பஃப் பண்ணி டியூவல் டோனில் கஸ்டமருக்கு பண்ணிட்டோம். ஆம்பியன் லைட்டிங் பண்ணியாச்சு, 70 மேட்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியாச்சு. தென் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட்டிங் எல்லாமே, லெக் ரூம் லைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணியிருப்போம். தென் 70 மேட்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஆட்டோடெக்கில். ஸோ இந்த மாதிரி நிறைய எம்ஜி ஆஸ்டர் நம்ம பேஸ் டு டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் தான் வந்து நம்ம ஒரு ஹையர் அண்ட் 2-way ஆக்டிவ் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ், உங்களோட பட்ஜெட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு பண்ணி தரோம். ஸோ அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் கீழே இருக்க 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும்.